ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிடிஜி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைபர்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போகிறோம். சைபர்க்கை டிஃபீட் பண்ண போகிறோம். இந்த C1லேயே அவன் தான் டிஃபிகல்ட்டான பாஸ். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் கடைசி பாஸும். நான் ஏற்கனவே டிஃபீட் பண்ணி எனக்கு ஒரு 2 ஐட்டம் கொடுத்தாங்க. இருங்க, இந்தா இங்கே பாருங்கள். இந்த கை பார்த்தீங்களா, சூப்பர்மேன் கை மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று கொடுத்தாங்க. அது என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த கூல் சேர்ச்சுன்னு கொடுத்தாங்க. நான் கண்ணாடி போட்டிருக்கங்காட்டி இன்னொரு கண்ணாடி வரமாட்டேது. சரி இருங்க, மறுபடியும் நான் இப்போ அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அவனை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லா விதமான பிளாக் ஃபுட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. ஐயோ, பக்கத்தில் மட்டும் ஐயோ டேமேஜ் கொடுத்துட்டானே. ஐயோ, எங்கே இருந்தால் அடிக்கிறான். இப்போ நம்ம அவனுக்கே தெரியும் பின்னாடி போய் அடிக்கலாம். ஐயோ க்ளோஸ் ரேஞ்ச் வந்தால் மட்டும் எனக்கு ரொம்ப கண்டமாக இருக்குது. எப்படி இப்படி எல்லாம் கூட அடிக்கிற? இவனை நான் சாகாமல் டிஃபீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சொல்கிறேன் கைஸ், இன்னும் கூட அவன் மேலே பண்ண மாட்டேங்குது. போடு, இப்போ எங்கே இருக்க? அங்கே இருக்கா? போடு. என்ன கைஸ் இவ்வளோ டேமேஜ் விட்டா செத்துருவோம் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைகர் யூஸ் பண்ணுங்களா, அந்த மூவ் தான் நான் நினைக்கிறேன். ஐயோ, மரத்தோட உடச்சி வீசிட்டு இருக்கிறான். மனுஷனே இல்லடா நீ. ஏடே அடிச்சிடாத. நம்ம எதுக்கும் பின்னாடி இருக்கு. 4870 குறைச்சிட்டேன். எங்க அடிச்ச? இவனை சாகாம டிஃபீட் பண்ண இப்படியே சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் சும்மா பண்ணுறேன். அடி வாங்கி அடி பக்கத்தில். ஐயோ ஏன்டா இவ்வளோ விட்டா காலி பண்ணிடுவோம் போல இருக்கே. ஐயோ, இப்போ பாருங்க, எனக்கு ஹெல்த்தை மட்டும் பாருங்க. எனர்ஜியும் இல்லை, ஹெல்த்தும் இல்லை. ஓகே, எப்படி கைஸ் நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் இந்த பக்கமே வந்துட்டேன். அவன் எப்படி என்னை அடித்தான்? டிஃபீட் ஆகாமல் இது பண்ணலான்னு நினச்சேன். நான் டிஃபீட் பண்ணிட்டான். இந்த தடவை நான் விட மாட்டேன்டா. டே சைபர்க், மூளையில் என்னடா பண்ணுறேன்? மூளையில் என்னடா பண்ணி போய்யோ மடி ஃபஸ்ட்டு வேறு வரானே. எனக்கு தெரிஞ்ச முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடி பக்கத்தில் தூரத்தில் தான் அடி. ஐயோ, என்னக்காய் சட்டாக்குது. ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். அப்பாடா தப்பிச்சிட்டேன். அடி அப்பாடா. ஓ, அடி பட்டிருக்கா? கையில் கிடச்சேன். காடி அறுத்து போடுண்டாலே செத்துண்டா. என்னடா பவர் அது? இல்லை என்ன பவர்னு கேட்குறேன். நூறு அப்பா. ஐயோ முடிக்கிறாரா ரொக்காவது அடிச்சு கொள்றான். இங்கேருந்து விழுந்துடும் எனக்கு தெரியும். இங்கே இருந்தாலுமே அடிக்கிறான். எங்கடா போனேன்? எங்கே கைஸ் போனான்? உங்களுக்கு இங்கே தெரியலானா?
ஏண்டா மூளை முடுக்கில் உட்காந்து என்னடா பண்ணிட்டுருக்கேன் பார்த்துது. அப்பாடி ஜஸ்ட் நிமிஷத்தில் தப்பிச்சேன். பக்காச்சு அடிச்சு போட்டாங்க. இவன் அடிக்கிறது ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். இது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்களே வீடியோவில் பாருங்கள். இப்படியெல்லாம் அடிக்கிறான்னு அப்படின்னு அடிக்க மாட்டானே நினச்சேன். ஆனால் பயங்கரமாக அடிக்கிறான். ஐயோ கணக்கில் வேற விழுகிறனே. ஐயோ இந்த தடவை சாவி ஏன் கேளுதாண்டா. அடி தண்ணியிலே இவ்வளோ கஷ்டம்ல. ஓ மடி வந்துட்டியா உட்காரோடு. அவனுமே கீழே விழுந்துட்டா தண்ணியில் விழுகிறங்கிற பேரில். அப்படின்னு ஒப்பமக்கா சொல்றதுனே வரையா. ஓய் கைஸ் நான் டிஃபீட் பண்ணிட்டேன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த தடவை அவனை நான் டிஃபீட் ஆகாமல் அவனை டிஃபீட் பண்ணிட்டேன்னா அடி போடுறாங்க கைஸ் அவன். எப்படி தப்பிச்சு பார்த்தல வெட்டிடா நீ. ஐயோ இங்கே டேமேஜ் விழுகும். பார்த்துட்டான் பைத்தியாரம் பார்த்துட்டான். எங்கடா போனேன் எப்போ பாரு அந்த மூளையிலே இருக்கிறேன். அப்பாடா லைட் போயிட்டு வச்சு எப்படியே வந்துட்டேன். ஆனால் இருந்தது எனக்கு டேமேஜ் விழுது. பக்கத்தில் மட்டும் போனால் முடிஞ்சிருவேன். ஐயோ இவன் அடித்தா எனக்கு எனர்ஜியும் குறையுது. நோட் பண்ணுறீங்களா? இவன் அடித்தா எனக்கு எனர்ஜி குறையுது. அவன் என்னை அடித்தா தான் எனக்கு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா குறையுது. பக்கத்தில் எப்பாடி செம கஷ்டமாக இருக்காங்க. பக்கத்துலேயே போகிறாங்களா? அடி வாங்கிட்டேன். 2 XP ஹேஸ் எண்டட். ஆஹா இதுக்காக நான் 2 XP போட்டு வந்தேன். அவன் என்ன சாகடிச்சான். ஐயோ சொல்கிறாங்க. எங்கடா போனா அதே இங்கே தாக்குறியா? என்னடா பாம்பு போடுற அடிக்கணும்னா பாம்பு போட்டான் தானே கைஸ். நான் எங்கே இருக்கேன் நான் எப்படி கண்டுபிடிக்கிறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஊறா 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 ஐயோ இன்னும் ஒரு கொஞ்சம் தாண்டா அடி. கைஸ் இந்த இடம் நான் டிஃபீட் பண்ண முடிச்சிருக்கேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் 79வது லெவலில் தான் இருக்கேன். என்ன கைஸ் பண்ணுறது? C2 போனால் வேறு புட்டா ஃப்ரூட் வேறு வாங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மக்கிட்ட 5 லேக் இருக்குது. அதனால் நம்ம இப்போ ஸ்பின் பண்ணிட்டு வந்துடுவோமா? ஒரு ஸ்பின்னிங் போட்டு வந்துடலாம். டெலிபோர்ட்டிங் ஹோம் டவுன் டு ஜங்கிள். கமான். நம்மளுக்கு இப்போ இந்த தடவை கஜா நம்மளுக்கு என்ன தரான்னு பார்க்கலாம். அது என்னமோ ஃப்ரூட் கீழே போட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங் ஃப்ரூட் எதுக்குமே ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நான் அடித்து கொஞ்சம் பல மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சேபர் டிஃபீட் பண்ணலாம். சும்மா தானே இருக்கு. ஐயோ அவ்வளோதான். நான் ஏன் அவனை அடிக்கிறேன்னா பவுண்டி கிடைக்குது அதனால அடிக்கிறேன். வேறு எதுக்காக இல்லை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா கிடக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுவோம். என்ன கிடைக்குது நம்ம பார்க்கலாம். கேஸ் நான் எப்படியோ திக்கி திணறி 699 கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு லெவல் தான் பாக்கி. நம்ம பார்த்திங்கன்னா இது போயிருக்கோம் 700 C2 போயிருக்கோம்.
இப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்களே அடிக்கலாம். 700 லெவல் தானே, இவங்களே அடிக்கலாம். இன்னும் ஒரு லெவல் ஏறிச்சுன்னா போதும். இன்னும் ஒரே லெவல் தான், கோயிங் டு 700. அவனுங்களை மட்டும் ஒரு 5 பேர் இருப்பானுங்க, அவனுங்களை மட்டும் முடிச்சா போதும். அடிவாங்க சீக்கிரம் சீட்டுக்கு போகணும். அடிவாங்கடா சீக்கிரம் அடிவாங்க. நான் சீட்டு போகணும், அதான் சீக்கிரம் அடிவாங்க. நான் சீட்டு போகணுங்கிறக்காக வெறி எடுத்துக்கொண்டு விளையாடிட்டு இருந்தேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனாலேயே ஒரு லைக் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு போகிறது இல்லை. நம்ம சீட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் தான் நம்ம பார்த்திங்கன்னா சீட்டு எப்படி போடலாம்னு பார்க்க போகிறோம். இவனோட நம்மளோட இது பார்த்திங்கன்னா முடிஞ்சு 700 லெவல் பார்த்திங்கன்னா வர போகிறோம். ஆமாம் 700 வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ரீச்சிங் 700. ரெடி டு கோ த நெக்ஸ்ட் வேர்ல்ட். டாக் டு த டிடெக்டிவ் அட் த ப்ரிசனில் வந்து பார்த்திங்கன்னா பேச சொல்கிறாங்க. இதோட கண்டினியூஸ் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எப்படி அடுத்த சீட்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ். ஹலோ கைஸ், நான் உங்கள் டிடிஜி. இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் சி பிளேயராக இருந்தேன்னா, இப்போ நான் பார்த்திங்கன்னா செகண்ட் சி பார்த்திங்கன்னா போகிறோம். செகண்ட் சி போய் நான் முக்கியமான வேலையே செகண்ட் சி போய் ட்ரேட் பண்ணுறது தான். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிசனில் ஒரு ஆள்கிட்ட பேசணும். மிலிட்ரி டிடெக்டிவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் பார்த்தீங்களா, ரீச் 700 டு டாக் மீ அப்படின்னு போட்டிருந்தான்ல, அவனை போய் பார்த்தாகணும். இப்போ நம்ம அவன் வேறு என்ன யாரையும் அடிக்க சொல்கிறானோ யாரையும் கொல்ல சொல்கிறானோ யாருக்கு தெரியும். சரி நம்ம தான் போய் பார்த்துருவோமே. பறந்துட்டே வரும்டா பர்சனுக்கு. காமா அவ்வளோதான். இங்கே இருக்கா மிலிட்ரி சொல்கிறா, உனக்கு என்னடா பிரச்சனை. டான் ஸ்வான் ஹேஸ் எஸ்கேப்டு. என்ன சொல்கிறான்னா, டான் வந்து இப்போ ஸ்வான் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டான். ப்ரிசனில் இருப்பான்ல பிங்க் கலர் கோட் போட்டான், அவன் தான் ஸ்வான். அவன் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டான். வி நீட் ஹெல்ப் ட்ராக்கிங் ஹிம் டவுன் பிஃபோர் ஹி டேக்ஸ் ஓவர் த வேர்ல்டு. நம்ம பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டை இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டஸ்ட்டு இன்டெல் சேஸ் he is hiding out with the ice admiral at the frozen village. Take this key and track him down. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஃப்ரோசன் வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஐஸ் அட்மிரல் இருப்பான், அவங்ககிட்ட போய் இது பண்ணுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னமோ சொல்லி விட்ருதான். என்ன கழிச்சது இன்னும் சவுண்டில். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போய் ஆகணும். இன்னும் டைகரா ஏன் பார்த்துட்டு ஆஹா அவனை பேர் அடிச்சு போடணும். ஐயோ 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 டைகர் தான். நீ வீடு பார்த்துக்கலாம். சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐஸ் ஃப்ரோசன் வில்லேஜ் எங்கே இருக்குன்னா எனக்கே தெரில. எங்கே ஃப்ரோசன் வில்லேஜ்? அங்கேருந்து ஒரு வில்லேஜ் தெரியுது. யாரு கைஸ் அவன்? கைஸ் இப்போ நம்ம ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போகணும். ஃப்ரோசன் வில்லேஜ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில. எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியலையே. கீழே வேறு விழுவுறான்டா. எங்கடா இருக்குது ஃப்ரோசன் வில்லேஜ்? அது ஃபவுண்டைன் சிட்டி. சரி நம்ம ஜங்கிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாமா? நம்ம ஜங்கிளுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கே போகணும். எங்கன்னா அங்கே என்னமோ எனக்கு தெரிஞ்சிச்சு, என்னன்னு தெரியல. அது போட்டு அது என்னதுன்னு தெரில, அங்கே போய் பார்க்கணும். பைரேட் ஸ்டார்டர்னு நினைக்கிறேன். பைரேட் ஸ்டார்டர். ஏரே இந்த கேம் காரனுக்கு என்ன தான் ஆகுதுன்னு தெரியல அடிக்கடி. எங்கடா மிடில் டவுனில் இருக்குண்ணா?
இந்நேரம் நான் போயிருக்கணுங்களா? அவசரப்படும். சரி நாங்கள் போகலாம். டே என்றா பக்காயிட்டே இருக்கு. இந்த பிளாக் ஷூட்காரன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சோதனை பார்த்தீங்களா? இப்போ நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் மிடில் டவுனில் போயிட்டு இப்போ நம்ம அப்படியே போகணும். இங்கே இருந்து தானே அங்கே இருக்கு. பைரேட் ஸ்டார்டரா? இங்கேருந்து இப்போது ஃப்ரோசன் வில்லேஜ் எங்கே இருக்குன்னா, ஃப்ரோசன் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குன்னு போட்டிருக்கு. போட்டு போவோம், நம்ம அங்கே போய் பார்ப்போம். இப்போ எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்குது ரூட் மாதிரி வந்துட்டுருக்கோம். அவ்வளோதான். ஃப்ரோசன் வில்லேஜில் அந்த கேவுக்குள்ளே ஒரு டோர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. என்னக்கா இன்னும் இது என்னக்கா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இவன் யார் இங்கே இருக்கான்? இவனை நான் எதுவுமே பண்ணலடா, அமைதியாக இருந்துடுறா. ஏய், இப்போ உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னான்னு நான் கேட்குறேன். சரி விடுங்க. யாராவா இருந்துட்டு போச்சாரான். இப்போ இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குன்னு இது எப்படி அன்லாக் பண்ணுறேன்? எப்படா டிவிபி டிசேபிளாக தானே இருக்கும். என்ன ஏதாச்சும் அடிச்சுட்டே இருக்கான், டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இன்னும் அந்த டோர் வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. யாருக்கிட்ட பேசணும்னு தெரில. இப்போ சேபர் எடுத்துகிட்டு போகும் போல இருக்கு. இந்த டோரில் தான் இதாகணும்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் டவுட்டாக இருக்குது. என்னமோ ஒரு கீ கொடுப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஃப்ரோசன் வில்லேஜில் அது யார்கிட்ட போய் கேட்குறது? சிக்மேன் கிட்ட போய் கேட்கலாமா? கொடுத்துருவாங்க. இங்கே இல்லாமல் அதில் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையே காய்ஸ். இப்போ நான் இப்போ என்ன பண்ணேன் கூட தெரியல. என்னடா கடைசியில் இந்த சிக்கலில் கொண்டு வந்து மாற்றி விட்டீங்க. யாருடா இப்போ அது தருவான்? கீ யார் தருவான்? என்னமோ ஒரு கீ தருவாங்க சொன்னேன். ஆனால் அது எப்படி தருவான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதை நான் எப்படா வாங்குவேன்? இல்லை வேணாம், நம்ம மறுபடியும் இங்கேயே போவோம். ப்ரிசனுக்கு போய் மாட்டிக்கிட்டோன்னா இல்லை. இவன் யாரு கைஸ் பேக்கானட்டான்ட்டுருவான். இப்போ நம்ம இப்போ எங்கே போகணும்னா நம்ம ஜங்கிளுக்கே போவோம். கைஸ் நான் இந்த டவுட்டை பேசாமல் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பக்கா இருக்குது. அப்போதான் நம்மளுக்கு பக்கா இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கீ இருக்குது. இருங்க காட்டுறேன். உள்ள போனதையும் காட்டுறேன். கீ போட்டு வச்சுக்கலாம். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கீ. அதுக்குள்ளே காட்டுறக்குள்ளாரே ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஐஸ் அட்மிரலா? ஐஸ் அட்மிரல் எங்கே சண்டை கிடக்கலாம் அப்படின்னு கேட்பேன். பேக்கா மாதிரி இருக்காங்க. மேலே இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்றாங்களா? நீ என்ற இவ்வளோ ஐயோ நீ ஜிஜிபியாக இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பாடாடி. செத்தா போகணாடி. யார் வைக்கிறேன்
முரட்டடி அடிக்கிறான். சுற்றிட்டோம்னா தான் அடிப்பான் போல இருக்கு. மேலே கிளம்பி சாவறானுங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறான், வெல் ஐ லாஸ்ட் இட் happens to the best of I am assuming because my little encounter with Swan, right? என்னமோ சொல்கிறான். I cannot say correct way justice changed the person but you have believed to Swan. அவன் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணல, என் ஃப்ரெண்ட் மேக்மா அட்மிரல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் பிளாக் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்களை வந்து மிரட்டினா, அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அவனை விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறானுங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியல, இவங்க பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சொல்கிறானுங்க. சரி, இப்போ நம்ம வந்த வழியை பார்ப்போம். எங்கடா இருக்குது? ஓ, இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மடியும் பார்த்தீங்கன்னா ப்ரிசனுக்கு போயாகணும். அது ஒரு பெரிய வேலை. ப்ரிசன் இங்கே தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன் போகிறப்பவே. இதோ அங்கே இருக்குது, வழி மாறி வந்துட்டோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா போயிடலாம். இப்போ அந்த மிலிட்டரி டிடெக்டிவ் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கீழே இறங்க சொன்னால் எங்கே இறங்குறாங்க? இப்போ என்னடா சொல்கிறேன்? ஓ, இன்ட்ரெஸ்டிங், ஹீ திங்க் ஸ்வான் இன் த செகண்ட் சி. இப்போ வலிக்கு வருது பார்த்தீங்களா? ஸ்வான் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீல் இருப்பான் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் கேப்டன் ஹூ கேன் டேக் யுவர் ஹேர் வில் மீட் யூ த மிடில் டவுன், குட் லக். மிடில் டவுனுக்கு மறுபடியும் போக சொல்கிறான். என்ன காய்ஸ் இது? மிடில் டவுனில் முன்னாடியே ஒருத்தர் இருப்பான். நீங்கள் அதை நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அதை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணேன். இந்த போட்டெல்லாம் வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடியே இருப்பான். இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரியல, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் இருக்கான் பாருங்க, இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான். யார் 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 யார்? ஏய், உங்கள்கிட்டலாம் நான் போட்டே வாங்கலடா, கம்மல் விட்றோம். ஸோ இது அங்கே இருக்கான் பார்த்தீங்களா? மேலே ஒரு கொஷின் மார்க் போட்டு ஒருத்தர் நின்றுருக்கான். டே விடுடா, என்ன ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாரு, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் டாக். ஐ கேன் டேக் த செகண்ட் சி, வுட் யூ லைக் டு கோ? அவன் பார்த்தீங்கன்னா செகண்ட் சி போகலாமான்னு கேட்குறான். எஸ், கொடுத்துடலாமா காய்ஸ்? நம்ம இப்போ செகண்ட் சி போக போகிறோம். டெலிபோர்ட்டிங், கமான் காய்ஸ். செகண்ட் சி எங்கடா? செகண்ட் சி காணோம் என்றாச்சு. அவ்வளோதான் கைஸ், செகண்ட் சி கமான். நான் இதுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் சி போனாவே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச இதை பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். இப்போ அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய டீசெண்டான எனக்கு கலெக்ஷன் இருக்குது. லெஜெண்டரியில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ரூட் வாங்கிக்கலாம். போனதே நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம போய் ட்ரேட் பண்ணுறக்கு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு தனி வீடியோவே இல்லை நான் போடுறேன் கைஸ். செகண்ட் சி எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. நீ சீக்கிரவா, இப்போ வரவா? வந்துடும் கைஸ். பிளாக் ஃப்ரூட் செகண்ட் சி. நான் இதுக்காக தான் இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவர் கிடைக்காது, அதனால தான் கொஞ்சம் இவ்வளோ நேரம் ஆகுது. அப்புறம் பக் ஆகுது, சாரி கைஸ். நான் முடிஞ்ச ட்ரேடிங் இந்த வீடியோலேயே போடுறேன், இல்லைனா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பார்த்தீங்கன்னா போடுறேன். நியூ டைட்டில் அன்லாக்டு, பிக் நியூஸ், நியூ டைட்டில் அன்லாக்டு, ஃபிஷர்மேன். இது இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நியூஸ் ஃபிஷர்மேன். காய்ஸ் பெருசாக இருக்கும் போல இருக்கே, எனக்கே ஒரே ஆர்வமாக இருக்குது. காய்ஸ் பயங்கரமாக இருக்கும் போல். வாடா 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 சீக்கிரம்டா. கமான் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் சீல் இருக்கோம்.
கிங்டம் ஆஃப் ரோஸ். இன்றா என் மண்டையை காணோம். தின்ட்டானா பாதி மண்டையை? வந்துச்சு. ஓ நீங்க சி கேப்டன். இவன் யார்? பயங்கரமான ஆளாக இருக்கான். கைஸ் இங்கே பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சீயாக தான் இருக்கும். இங்கே பாருங்க இது நல்லா இருக்கே. செகண்ட் சீல பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம், பெரிய இடமெல்லாம் இருக்குது. சூப்பர், நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, ஐயோ பக்காயிரும், கண்டிப்பாக பக்காயிரும். 994 ரூபா கொடுக்குறாங்க கைஸ். மேலே பாருங்கள், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா அது மாதிரி தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், தமிழன் கேம் ஒய்டி ஓன் கேமர் ரோபோட்டிக்ஸ் செகண்ட் சி அவார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் எங்கே போகணுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கெஃபே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கெஃபே பைரேட் ரெக்வர்ட் நீங்களாம் எனக்கு வேண்டாம்ப்பா. எங்கடா இருக்குது? இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓ எனக்கு தெரிஞ்சுட்டுன்னு தான் நினைக்கிறேன். இதுவா? நான் இன்னும் செகண்ட் சியே வந்ததில்லை. இன்றாது இன்னும் வளர்த்தி இந்த இடத்துலேயே செஸ்ட் இருக்குது. செஸ்ட் எடுத்தால் நம்மளுக்கு 900 தராங்க.